வெல்கம் டு எஸ்எம்சி கேபிட்டல். நான் மோனிகம் குபேந்திரன். ஸோ மார்ச் 12, 2025 ஃப்ரீ மார்க்கெட் அனலைசஸ் நாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் வியூ. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் ஆஸ் ஆஃப் மார்னிங் இந்தியன் டைம் 6:58 படி ஒரு 79 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. S&P 500 பார்த்தோம்னா ப்ரீவியஸ் செஷனில் -42 பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் -32.23. இட் இஸ் ஆல் மைல்டு நெகட்டிவ். நாஸ்டாக்கும் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரெட்டில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. கிஃப்ட் நிஃப்டி இப்போ ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆஸ் ஆஃப் 12th மார்ச் மார்னிங் செஷனில் கிஃப்ட் நிஃப்டி நெகட்டிவில் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. இது நிஃப்டி 50 ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏசியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு கிளியர் இண்டிகேஷன் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி பிரெண்ட் க்ரூடு, கோல்டு, க்ரூட் ஆயில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மைல்டு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் யூஎஸ்டி அப்ரிஷியேட் ஆகியிருக்கு. 10 years பாண்ட், 5 years பாண்ட், 30 years இந்தியன் பாண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. யுனைடெட்ஸ் 10 years பாண்ட்ஸும் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபைனலி ஏடியாஸ் எல்லாம் பார்க்குறோம். ஏடியாஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏடியாஸோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது லைக் ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி ஏடிஆர் 1% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1% இன்க்ரீஸ் ஆகி க்ரீனில் ட்ரேட் ஆகுது. மேபி ஏடியாஸோடைய இந்த பாசிட்டிவிட்டி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி 50 டே சார்ட்டை ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நிஃப்டி 50 பார்த்தோம்னா நேத்தி ஒரு புல்லிஷ் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் ஆன் டெய்லி டைம் ஃப்ரேமில் எபோவ் 5 and 10 EMAக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங் அப்சண்ட் அப் ட்ரெண்ட் எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்போ 20 EMAக்கு கிராஸ் பண்ணதோ அது ஒரு 20 EMA ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக நமக்கு ப்ளே ஆகும். அது கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டை நம்ம நிஃப்டி 50யில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஆர்எஸ்ஐ பார்த்தோம்னா ஒரு 41 பாயிண்ட்ஸ் இண்டிகேட் பண்ணுது. எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஒரு பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் சிக்னலிங் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கில் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி பிவோட் பேஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 22,500 ஃபஸ்ட் R1 and 22,600 R2, 22,700 இட் இஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அப்ளை ஆகும். சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது 22,300 இருக்குது. அண்டு செகண்ட் S2 அப்படின்னு பார்க்கும்போது 22,200 அண்டு லாஸ்ட் சப்போர்ட் S3 அப்படின்னு பார்க்கும்போது 22,100 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக நமக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலி நிஃப்டி 50 எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் புல் மூமெண்ட்டை தான் காட்டுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேங்க் நிஃப்டியோடைய டே சார்ட் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் நேற்றி டோஜி லைக் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லருக்கு இடையில ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொலிஞ்சர் பாண்டோடைய பாட்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வேல்யூம்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஆவரேஜ் அண்ட் எபோவ் வேல்யூமில் தான் இருக்குது.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி நமக்கு வந்து எல்லா கீ மூவிங் ஆவரேஜுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெக்னிக்கலி நிப் பேங்க் நிஃப்டி வந்து வீக்கர் சைடில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியா விக்ஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நேற்று செஷனில் வந்து 0.63% இன்க்ரீஸ் ஆகி 14.07 ட்ரேட் ஆகுது. ஸோ வென் இந்தியா விக்ஸ் இஸ் இன்க்ரீஸ் தெர் இஸ் சம் அன்சர்டனிட்டி இருக்குது, புல் மூமெண்ட்டுக்கான ஒரு காஷன் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்தியா விக்ஸ் மூலயமா நமக்கு தெரிகிறது. இதுக்கு அடுத்தபடியாக நாம் வந்து நிஃப்டி எஃப்ஐஐ டிஐஏ ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போகிறோம். எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். நேற்று எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா 11 மார்ச் செஷனில் கிட்டத்தட்ட 2823 ருப்பீஸ்க்கு வந்து க்ரோஸ்க்கு வந்து கேஷ் மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி டிஐஐ வந்து 2001 க்ரோஸ் 0.8 க்ரோஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 20,492 க்ரோஸ் வந்து நேற்று பை நடந்திருக்கு. ஸோ எஃப்ஐஐயை பொறுத்த வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை கண்டினியூஸாக குறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ், இதில் இருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைக் ஒரு குளோபல் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு மைல்டு நெகட்டிவில் தான் இருக்குது. யூரோப்பியன் ப்ரீவியஸ் செஷன் கம்ப்ளீட் நெகட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பனிங்க்கு வந்து பாசிபிள் இண்டிகேட் பண்ணுது. ஏசியன் மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. பிரெண்ட் குரூடு இதெல்லாம் வந்து நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 5, 10, 30 இயர்ஸ் இந்தியன் பாண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ். யூஎஸ் பாண்ட்ஸும் வந்து 10 இயர் பாண்ட்ஸும் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஏடிஆரை தவிர மற்ற ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஐடி ஏடிஆர்ஸும் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஸோ இப்படி ஓவரால் இந்த இன்புட்ஸை பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லலாம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேர்ஃபுல் மார்க்கெட்டாக தான் இருக்க போகுது. அது எனிஸ் டைரக்ஷன் இட் வில் மூவ். அப் சைடும் போக வாய்ப்பு இருக்குது, டவுன் சைடும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராடே பிளேயர்ஸ் யூ கேன் ப்ளே அக்கார்டிங் டு த மார்க்கெட் ஃப்ளோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.